தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு 1:18. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியா தூய ஆவியானவரால் கருவுற்றிருக்கிறார். அன்னை மரியா முதலாவதாக தூய ஆவியானவரை தாங்குவதற்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிறார். தூய ஆவியானவர் அன்னை மரியாவின் உள்ளத்தில், உடலில், உணர்வில் முழுவதுமாக குடிகொண்டிருக்க முடியும் என்கின்ற ஒரு நிலையில் அன்னை மரியா தன்னுடைய வாழ்வை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததால் மட்டுமே அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவுக்கு பிறப்பு கொடுக்க முடிந்தது. ஆண்டவர் இயேசுவுக்கே பிறப்பு கொடுப்பதற்கு, கடவுளுக்கே பிறப்பு கொடுப்பதற்கு ஒரு பெண்ணிற்கு முடியுமென்றால் அந்த பெண், அவரின் பிறப்பு எவ்வளவு உயர்ந்ததாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்திருக்கும். இந்த உலகையே உருவாக்கின ஆண்டவரையே இந்த உலகிற்கு, மண்ணிற்கு கொண்டு வருவதற்கு ஒரு பெண்ணிற்கு ஆண்டவர் அந்த தகுதியை, பேற்றினை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பெண் துவக்கத்திலிருந்தே பாவமின்றி, பிறப்பிலிருந்தே பாவமின்றி தன்னுடைய வாழ்வை பரிசுத்தமாய் பாதுகாத்திருக்கிறார். அவருடைய பிறப்பும் தூய ஆவியானவரின் இடைப்படுதலால் தான் நடந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் தூய ஆவியானவரின் இடைப்படுதல் எப்படி இருக்கிறது? தூய ஆவியானவரின் ஆளுகை நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து நிலை பெறும் என்றால் நாமும் அன்னை மரியாவை போன்று தகுந்த, இந்த உலகினையே மீட்கின்ற ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக அவருக்கு பிறப்பு கொடுக்க முடியும். நாமும் அவரை போன்று வாழ முடியும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். அன்னை மரியாவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற இன்று ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு அவரை போன்று, பரிசுத்தமான அன்னை மரியாவை போன்று தூய்மையானதாக மாறட்டும். அப்படி தூய்மையானதாக என்னுடைய வாழ்வு உருமாற்றம் பெறுகின்ற பொழுது நான் உம்மை அதிகமாய் ஏற்றுக்கொள்ளுகின்ற விதத்திலே, சுமக்கின்ற விதத்திலே, தாங்குகின்ற விதத்திலே என்னுடைய வாழ்வு உருமாற்றம் பெறும் என்று நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.